அம்மா பேசுகிறேம்மா. சர்க்கரை அதிரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்து ஒரு கடாயில் போட்டுருங்கடா. போட்டு தண்ணி ஊற்றிங்கம்மா. 200 கிராம் தண்ணி ஊற்றிங்க. சிறிதளவு உப்பு போட்டுங்க. ஏலக்காய், சுக்கு, சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம்மா. அந்த பொடியும் போட்டுங்கடம்மா. போட்டு ஒரு சின்ன பவுலில் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சிங்கடம்மா. தண்ணி எடுத்து வச்சுட்டு பாகு வந்துருச்சான்னு பதம் ரெடி பண்ணுறதுக்காக பாருங்கடம்மா. செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு சொட்டாக விட்டு பார்த்தா பாகு ரெடி ஆகிடுச்சின்னா அது எடுக்கும்போது நம்ம கையில் உருண்டையாக வருண்டம்மா, ஒரு சாக்லேட் போல். அதை எடுத்துகிட்டு இன்னும் அது பாகு ரெடி ஆகலம்மா. இன்னும் கொஞ்சம் நேரம் மொத்தம் பாகு வரட்டேன்டம்மா. எடுத்துகிட்டு கையிலேருந்து ஒரு கீ போட்டோம்னா ஒரு சவுண்டு கேட்கும்மா. அது பாகு அதிரசம் ரெடி ஆகிடுச்சி, அதிரசம் சூப்பராக நல்லா வரும்னு அர்த்தம்டாம்மா. இந்த பாகு ரெடி ஆகிட்ட பிறகு எள்ளு போட்டுங்கம்மா. கெசகசை போடுங்கம்மா. ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்கம்மா. 1/2 கிலோ பச்சரிசி மாவை அரைச்சி வச்சிங்கடம்மா. ஒரு சர்க்கரை அதிகமாக மாவு பிடிக்கும், கொஞ்சம் ஒவ்வொரு சர்க்கரைங்க மாவு கம்மியாக கூட பிடிக்கும்மா. மாவு இஷ்டம் இருந்தால் தப்பு இல்லைடா. இதை நல்லா கைவிடாத கலக்கி விடுங்கம்மா. கட்டி இல்லாத கலக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா இருக்கும்மா. ரொம்ப கல்லாட்டம் மாவு எக்ஸ்ட்ரா இருக்குதேன்னு போட்டுறாதீங்கடம்மா. தட்டும் போது நமக்கு தொட்டு பார்த்திங்கன்னா இலக்கமாக நல்லா இருக்கணும்டம்மா. வாயால் இருந்தால் வாயலில் தட்டிங்கடா. என்கிட்ட வாயால் இல்லைம்மா, பேப்பரில் நெய் தடவிட்டு பேப்பரில் தட்டி வைக்கிறோம்மா. அதிரசம் செய்கிறது நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம எப்படி அதிரசம் செய்கிறதுன்னெலாம் நினைக்காதீங்கம்மா. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு அந்த தட்டிலையும் நம்ம விரல்லையே தட்டிக்கலாம். ஒன்று போல் அழகாக தட்டிட்டு எண்ணெய் காஞ்சி மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த அதிரசத்தை ஒவ்வொன்றா எடுத்து போடுங்கடா. பூரி போல் பூத்து வருமா. அப்போ நம்ம எடுத்துக்கிற பாகு ரெடியாக கரெக்டாக சூப்பராக நம்ம எடுத்துக்கிறோன்னு அர்த்தம்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அதிரசம் செய்து கஷ்டம்னு நினச்சி செய்யாத விட்றாதீங்கடா. அடிக்கடி செஞ்சு கொடுத்து பாருங்கடா. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டாம்மா. நம்ம கடையில் வாங்குறதை விட வீட்டிலையே நம்ம செஞ்சு கொடுத்தா நம்ம பையனுக்கு, நம்ம பொண்ணுக்கு, பேரம்பேத்திங்கெலாம் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷம். குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்தாவே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. நாங்களும் தீபாவளின்னு நினச்சாவே இந்த அதிரசம் செய்கிறதுதாம்மா எங்கள் வீட்டில் ஃபேமஸ்ஸு. வெள்ளை அதிரசம், சர்க்கரை அதிரசம், ஓட்டை வடை, முறுக்கெலாம் செய்வோம்மா. எல்லா பொண்ணுங்களுக்கெல்லாம் கொடுப்போம்மா, வீட்டில் பிறந்த பொங்கலுக்கெல்லாம். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இது எனக்கு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்மா. நான் செஞ்சதை 4 பேர் பார்த்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. இது டக்குன்னு வரணும்னா இந்த அதிரசம், சர்க்கரை அதிரசம் ஸ்வீட்டாக சூப்பராக நல்லா இருக்கும்மா. அந்த ஏலக்காய்க்கும் அந்த சுக்குக்கும் மனமாக டேஸ்ட்டாக சூப்பராக அருமையாக இருக்குண்டா. இதை செஞ்சு கொடுத்து பாருங்கடா. யாரும் செஞ்சாங்கன்னா நம்ம அம்மா செஞ்சாங்க, நம்ம பாட்டி செஞ்சாங்கன்னு சொல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப நமக்கு சந்தோஷம். அந்த குழந்தைங்க சாப்பிடும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷம்டம்மா. இது தாண்டாம்மா அம்மாவோட டிப்ஸு. இது உடைக்கும் போதே சாப்பிடணும் போல் தோணுண்டம்மா.